இப்போ நம்ம எங்கெங்கே வரோம்னா வேளாண் போயிட்டுருக்கோம். ஈஸ்டர் நாளைக்கு காலைல அதெல்லாம் வேளாண் போயிட்டு மாதாவை வந்து கும்பிட்டுட்டு வந்துடலான்ட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா நாளைக்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் போகிறோம். போய் பார்த்துருப்போம். இது பைக்கில் தான் வந்தேன். பைக்கை பார்க் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரீ கவர்மெண்ட் சர்ச்சோட இது ஃப்ரீ பார்க்கிங் தந்திருக்காங்க. பாருங்கள் வண்டியெல்லாம் ஃபுல்லு. மக்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். அங்கங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. வண்டி பார்க்கிங்கும் போகிற இடம் எல்லாமே வெளியிலும் போட்டுருக்காங்க பாருங்கள் வண்டியை. பேராலயத்து முகப்பு தோற்றங்கள் பாருங்கள். இதுதான் முகப்பு தோற்றம். எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஈஸ்டருக்கு ப்ளஸ் அதை விட சேர்த்து வார கடைசி வேறு மக்கள் எவ்வளோ பேர் வந்து மாதாவுக்கு வந்து மாலை போட்டு வந்துருக்காங்க. வேண்டுதல் வச்சுருக்காங்க பாருங்கள். தென்னை மாதம் கொடுத்து மந்திரத்தை எண்ணெய் அதெல்லாம் வாங்கி பண்ணுறாங்க. கூட்டம் ஆனால் அதிகம்தான். எனக்கு ஈஸ்டருக்கு எப்போதும் கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த தடவை ரொம்ப அதிகமாக இருக்குது. வேளாண் ஆரோக்கியமாக பேராலயம் வந்தாச்சு. இந்த கொடிமரத்தோட வரலாறு உங்களுக்கு தெரிந்தால் நானும் உதவ சொல்கிறேன். இது வந்து போர்ச்சுகல் மாலுமி கப்பலில் வரக்கூடிய இந்த கப்பல் மரம் கட்டு மரத்தில் வர மரம் தான் இது. அவங்க வந்து புயல்லேருந்து மாதா அவங்கள காப்பாற்றினா அந்த மரத்தை கப்பலில் உள்ளதை வச்சு இங்கே கொடிமரம் வச்சுட்டாங்க. அந்த இதுதான் ஓகேங்களா. திருவிழாப்போ வந்து அதெல்லாம் கொடி ஏற்றுவாங்க. அலைகடல் என்ன பக்தர் கூட்டங்கள் அலை மோதுகிறது. இது வந்து ஃபாதர்லாம் தங்குற ஹோஸ்டல் இது ரூமு. இந்த இதில் தான் வந்து பெரிய தெரு இருக்கும், சின்ன தெரு. அங்கே மந்திரிக்கப்படும். ஏற்றுவதற்கு காணிக்கை வேண்டுதலுக்கான மெழுகுவர்த்தி ஏற்ற இடம் இது. அதேமாரி இந்த மாலை போட்டு இப்போ புதுசாக வராங்களா வேலை நினைக்கலாம். அவங்க மாலையை கலட்டும் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஆலயத்தின் பாருங்கள். ஆலயத்தின் வெளிப்புற தோற்றங்கள் உட்புறம் அப்படியே ஆரோக்கியமான சிவம் காமிச்சாச்சு உங்களுக்கு. இது வெளிப்புற தோட்டம். சரி கூட்டங்க உண்மையிலேயே ஆலயத்தில் வேளாண் மத கோயிலுக்கு. இப்போ நான் வந்து தியானம் கூடத்துக்கு போகிறேன். இப்போ என்னென்னா இங்கே ஒரு பிரச்சனை, ரூம் கிடைக்காது எதுவுமே. அதனால் மக்கள்லாம் பாருங்கள் இந்த ரோட்டில் எப்படி படுத்துருக்குது. மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் செய்வாங்க இங்கே. கிராமப்புறத்தில் வரவங்களும் சரி, வெளி மாநிலத்தில் வரவங்களும் சரி. ஏன்னா இங்கே வந்து சர்ச்சோட கண்ட்ரோல் உள்ள ரூமும் ஃபுல்லாக இருக்கும். ப்ரைவேட்டில் உள்ளவங்களும் ரூம் ஃபுல்லாக இருக்கும் ஈஸ்டர் அப்போ திருவிழாப்போலாம். அதனால் வாய்ப்பு கம்மி ரூம் கிடைக்க. அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றது யோவான்ட அதோட நினைவாக செய்யப்பட்ட சிற்பம் தான் இருந்தது. ஆராதனை நடக்கிற இடம் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. கூட்டம் அதிகமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணியிருக்காங்க. அந்த ஆலயம் வந்து நடுத்திட்டு மோர்கார சிறுவனுக்கு காட்சி எடுத்த இடம் அந்த இடம். ஆரோக்கியமாக கோயிலோட
வெளிப்புற தோற்றம் இது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது நடுத்திட்டு இது ஆராதனை. இதுதான் வந்து ஜப ஊற்று. இந்த வழி வந்து வேண்டுதலுக்கு வேண்டிக்கிட்டு பழைய வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா வந்து குளம் இருக்குல்ல, அந்த இடம் காட்சி கொடுத்தோன்னா அந்த பழைய வேளாங்கண்ணி அது வரைக்கும் நடந்து போவாங்க. அதுக்கு நியர்பை ஒரு கிலோமீட்டர் இருக்கும். ஓகேங்களா? இந்த வெளிப்புற தோட்டத்துலேருந்து இது நேராக 1 கிலோமீட்ரு. எவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருக்காங்க, ஒரு வேண்டுகிட்டு வண்டி போட்டு நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். சிறுவருமே பெரியவரை அனைவருக்கும் ஆரோக்கியமாக ஆசி பெற வேண்டுதல் நிறைவேற நமது கிரௌண்ட் சேனல் வாயிலாக வேண்டிக் கொள்கிறோம். அனைத்து ஆசியுமாக வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகிறோம். புது வேளாங்கண்ணி பழைய வேளாங்கண்ணி போகிற வழியை பாருங்கள், எவ்வளோ கடற்கரை இருக்கிறனால போயிட்டு நியர்பை வந்தாச்சு. ஆல்ரெடி பழைய வேளாங்கண்ணியில் வந்து ஏதோ வேலை நடக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. மாதா குளத்தை சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அது பிரம்மாண்டமாக காமிக்க போகிறாங்களா, இல்லை அந்த டைல்ஸ் பார்க்கிங் கல்லாம் போடுறாங்களான்னு தெரில. நம்ம இப்போ வந்து விண்மின் ஆலயம், விடியற்காலை விண்மின் ஆலயம் கிராஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து விடியற்காலை விண்மின் ஆலயம். மிகப்பெரியது ஆலயங்கள்லேயே. வந்துட்டோம், நெருங்கி வந்தாச்சு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன, முன்னெல்லாம் வந்து மெழுகுவத்தியெல்லாம் வந்து பிளேட்டாக வைப்பாங்க. சர்ச்சு சம்மந்தப்பட்டு வைக்கிறதுலாம் வந்து இங்கே பண்ணி இங்கே ஒரு கேண்டீன் வச்சுப்பாங்க, அங்கே ஒரு கேண்டீன் வைப்பாங்க, அது வைப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இடையில சின்ன ஸ்டூல் மாரி போட்டு சின்ன பெட்டி கடை மாரி வச்சு விற்பனை செய்கிறாங்க. ஆலயத்தோட கண்ட்ரோல் டேரெக்டாக இது. விடியற்காலை விண்மின் ஆலயம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள், நிறைய சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ மக்கள் வந்து நடந்து வராங்க, வேண்டுதல் போட்டு மண்டிக்கால் போட்டு நடந்து போயிட்டுருக்கோம், வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்தில் அற்புதங்கள் நடந்துகிட்ருக்குது. அதன் ஒரு வெளிப்பாடு தான் மக்கள் இவ்வளோ வந்து மனம் உருகி வேண்டி இவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் நடந்து வராங்க. அதர் ஸ்டேட்டில் நடந்தே வந்து வேளாங்கண்ணி மாதாட்ட தன் குறைய தீர்க்கத்துக்கு வேண்டி வராங்க. அதுவும் பார்த்தா மண்டி போட்டு இதுமாரி வேண்டுறாங்க. இவர் அனைவருக்கும் மாதா அருள்பாலிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விடியற்காலை விண்மின் ஆலயம் சொன்னாங்க. இந்த கேண்டீன், சர்ச் கேண்டீன் கிடைக்கும் அதை போட்டுருக்காங்க பாருங்கள். சின்ன சின்ன கடைகள் பாருங்கள். தாங்கள் வந்து நேர்த்தி கடனாக வேண்டிக்கிட்டு கழுத்தில் போட்டு இந்த மாலையை, ஜவ மாலையை வந்து இங்கே கழட்டி அப்படியே தொங்கிட்டுருக்காங்க பாருங்கள். இவர் தான் மண்டி போட்டு வந்துட்டு வேண்டி வந்து கழட்டி வச்சுறாங்க. கூட்டத்தின் வெளிப்பாடு உச்சம். ஆனால் இது ஒரு பெரிய கூட்டம் கிடையாது தான், திருவிழா நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணிங்கன்னா. பட் ஓகே, வாழ்க்கையில் நான் முதல்ல பார்க்குறது இப்போ தான் இந்த மாதா குளத்தை. தண்ணி தெரிஞ்சு பாருங்கள். இத்தனை வருஷம் இதில் வந்து நான் பல வருஷமாக வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி தான் வந்து இந்த மாதா குளத்தை இவ்வளோ பெருசாக பார்க்கறதுக்கு காரணமே இதுதான். இதுக்கு வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆயிரம் நன்றி கடவுளுக்கு. இந்த வேளாண் இப்போ இந்த ஜெனரேஷன் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா மாதா காட்சி கொடுத்த இடம் இது. இந்த மாதா குளத்தை வந்து மூடி தான் வச்சுருந்தாங்க இத்தனை வருஷமாக. இப்போ தான் திறந்துருக்காங்க, வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதா உன் கோவிலில் மணி ஓசை கேட்குது. மாதா குளம் வேளாங்கண்ணி வந்தாச்சு பாருங்கள். ஆரோக்கிய மாதா வந்து நினைவா
வேவுச்சி எத்தனை இது போங்க போங்க போங்க. ஒரு லேடி டேங்க் படிக்கிறாங்க. இப்போ இந்த இந்த படத்தில் தெரியும் பாருங்க மாதாவோட பேக் சைடு தான் அந்த படம் தான் இப்போ நம்ம காமிச்சது. தியானம் இல்லம் இது. அப்படியே இது வந்து அன்னதானம் பண்ணுற இடம் இது. ஆக்சுவலி இப்போ ஈஸ்டரு ஃபுல் கூட்டங்கள்லாம் யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. மற்ற நார்மல் டேஸில் இங்கே வந்து எப்போதுமே வந்து அன்னதானம் கிடைக்கும். ஓ, எரிவாயு தட்டுப்பாடுக்காக அன்னை தரும் அன்றாட உணவோடு தற்காலிக நிறுத்தப்பட்டுள்ளது. ஓ, அந்த கேஸ் பிரச்சனையால் சாப்பாடு வந்து டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவருக்கு இந்த இடம் தான் நார்மலாக அன்னதானம் பண்ணுற இடம். அன்னை தரும் அன்றாட உணவு மதர் மேரிஸ் டெய்லி ஃபுட். முதல் வாசகம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1-2 மற்றும் அதிகாரம் 2. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் மின் விளக்குகள் ஏற்றலாம்.